டெஃபினட்டாக வந்து ஹி ஹஸ் ஃபாலோ இன் டு த ட்ராப் ஆஃப் பிஜேபி. இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுருந்தாங்கன்னா அவங்க இவரோட குடுமி அவங்க கையில் இருக்குது சார், பிஜேபி கையில் இருக்குது. அதனால் அந்த பாருங்களேன், நீங்கள் இன்னொரு 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்த தாவேக்கா டெஃபினட்டாக ஒரு பிஜேபியோட அலையன்ஸ் வரதான் போகின்றது. அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஏதோ ஒரு வழியில் டெஃபினட்டாக வந்துடும். அதிமுகவில் எடப்பாடியிலேருந்து முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே விஜய் நம்பியிருந்தாங்க. இப்போ தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு தீர்மானம் போட்டாச்சு. இப்போ அதிமுக என்ன நினைக்கும்? முதல்வர் வேட்பாளர் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், ஆமாம், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான். ஆமாம், அது ரைட்டு. தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும், முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்ட்டாங்க சார். டெஃபினட்டாக வந்து ஏற்கனவே பாவம் நொந்து போய் கிடக்காரு திரு இபிஎஸ் அவர்கள். அந்த கட்சியே சின்ன பின்னமாக சிதந்து போய் கிடக்கு. இருந்தாலும் கூட அதிமுக அந்த ரெட்டையில் இது வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு பெற்றது தான். அந்த கட்சி என்பது நிச்சயமாக செல்வாக்கு பெற்றது தான். அதனால் நீங்கள் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? அவங்க டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி போய் முடிய போகிறதுன்னா, அல்டிமேட்லி கூட்டணின்னு வரும்பொழுது பிஜேபியை விட்டுட்டு விஜயால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுன்னு தான் இவர் நடக்க போகிறார். அது ஒரு கூட்டணியில் அவர் வந்து கடைசி அல்டிமேட்டாக நீங்கள் பாருங்களேன், நான் இன்றைக்கி சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் நம்ம டெஃபினட்டாக பார்க்கத்தான் போகிறோம். ஆகவே எல்லா கட்சியும் ஒன்றா சேர்றதுக்கு 3மே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி, தாவேக்கா, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் கூட்டணியாக இருப்பதற்கு இப்போவும் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி ஒன்றும் கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலையே. அதனால் அது ஐ திங்க் தே வாண்ட் டு கீப் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப்படி தான் நான் பார்க்குறேன்.